ம் சரி, உள்ளே போய் பார்க்கலாமா? உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிற இதெல்லாம் இருக்குதான்னு தெரியல. ஐயோ, எவ்வளோ மழை சுற்றிக்கிட்டு இப்படி வந்துட்டேன். ஒரு மலையை விட்டு கீழே இறங்கின மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு பிட்டுக்குள்ளே இறங்கி வெளியே வந்ததும். இப்போ நம்ம அந்த வழியாக மேலே ஹாய் நண்பா, எல்லோரும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீரப்பன் அவர்கள் வந்து சுற்றி திரிஞ்ச அலங்காட்டுக்குள்ளே இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா காட்டுக்கோழி பக்கமாகவே கத்துது. இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா யானை, சிறுத்தை, இப்படி எல்லா விலங்கும் இருக்குது. நம்ம இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் மேலே பார்த்தீங்கன்னா நடந்து வர தடம் தான் இது கைத்தரும். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 10-15 வீடுங்க இருக்குது. இந்த இருளர் மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க தான் மேலே இருக்காங்க. அவங்க இங்கேருந்து நடந்து போனோம்னா சுகராக ஒரு 3 கிலோமீட்டர் மலைக்கு மேலே போகணும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குடிசை மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம அது வரைக்கும் போக முடியுமான்னு தெரியல. அவங்க அங்கேருந்து வரும்போது சத்தம் போட்டு வருவாங்க. ஏன்னா யானைங்க வந்து அடிக்கடி இந்த தடத்தில் வர்றது. பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யானை இருக்குது. நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை தாண்டி தான் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில போகிற காடு இது. இதில் தான் அந்த மக்கள் மேலே இருக்காங்க. அங்கேருந்து வந்து கீழே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அரிசி பருப்புலாம் வாங்கிக்கிட்டு ரிட்டன் வந்து இதே வழியாக வந்து மேலே போயிடுவாங்க. நம்ம இப்போ அந்த தடத்தில் தான் போகிறோம். இதுவாக நம்ம மக்கள் போகலாம் வரலாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஃபாரஸ்ட்டில் ஒன்றும் கேட்க முடியும். ஏன்னா இது மேலே ஆளுங்க போயிட்டு வர தடம் தான் இது. அதனால் நம்ம மற்றபடி காட்டுக்குள்ளே போனால் தான் பிரச்சனை. இது காடு தான், ஃபாரஸ்ட் ஏரியா தான் இது. நம்ம இப்போ அந்த வழியில் வந்து அந்த மக்களை பார்க்க முடியும். 3 கிலோமீட்டர் தனியாக நடந்து போகணும். கொஞ்சம் பயம்தான், நான் போக முடியாது. எப்படி நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் மேலே மலைக்கு என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு அந்த கிராமப்புற தடை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிட்டன் வந்து நம்ம வந்துடுவோம். சப்போஸ் நம்ம வாய்ப்பு இருந்தால் யானை இது இறங்கி வந்தால் நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் கரடி நிறைய இருக்குது. அவங்க மேலேருந்து வரும்போது ஒரு சவுண்டு மாதிரி கத்திட்டு வருவாங்க. அப்படி வரும்போது என்ன பண்ணோன்னா இது எதுக்கால இருந்ததுன்னா விலகி போயிடும் அப்படிம்பாங்க. நம்ம அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதேமாதிரி இந்த தடம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வழியாக தான் அவங்க வந்துட்டு போகிறாங்க. ஆனால் 2 தடம் பிரியுது. இது தடம் மேலே இந்த கிராமத்துக்கு ஒரு தடம் போகுது. கிராமத்தை விட்டு அவுட்டரில் இந்த மலைவாழ் மக்கள் அங்கங்கே போய் மூங்கிலாம் வெட்டிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தடம்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அது எந்த தடம்னு சரியாக தெரில. வழி மாறி போயிட்டோம்னா நம்ம போய் யானைக்கிட்ட தான் மீதி வாங்கணும். இந்த தடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மழை பெஞ்சு வந்ததுனால தான் இந்த கல்லாம் பார்த்திங்கன்னா பாசம் பிடிச்சி போய் பச்சை பசேர்னு இருக்குது. பாருங்க, இதே தான் தடம் இப்படி தான் இருக்கும். இதில் தான் நடந்து நம்ம மேலே போகணும். ஏன்னா என்ன இருக்குலாம் தெரியாது மக்களே, என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முன்னாடிக்கு காட்டுக்கோழி ஒரு 10-15 ஆட்டம் ஓடிச்சு. கிட்டுமுட்டுன்னு பார்த்தீங்களா? இதில் ஒரு தடம் போகுது. இது எங்கே போகுதுன்னே தெரியாது. இது அப்படியே பார்த்தா போயிட்டே தான் இருக்கும். இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்படி தான் இந்த பூலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. காட்டில் இருக்க பூ என்ன செடின்னே தெரியல. இன்னும் என்ன பூன்னு கூட தெரியல. வீரப்பனாரோட காட்டில் விதவிதமான மரங்களும் விதவிதமான செடிகளும் இருக்குது. இதில் மூலிகை செடி இருக்குது, விஷச்செடி இருக்குது. நம்ம நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்குலாம் செடி இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா 16 வயசில் இருந்து இந்த காடு மலை அப்படின்னு சொல்லி எத்தனை இடங்களில் சுற்றி இருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 தடம் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். அதேமாதிரி இதுவும் தடம். இது அப்படியே அந்த மலைக்கு மேலே அப்படியே போகும். மூஞ்ச மரம், பாலை மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. இதுதான் வந்த வழி. அப்படியே பப்பா இந்த முள்ளுக்குள்ளே பூந்து தான் போகணும் மாட்டேங்குது. நான் ஏதோ வழி மாதிரி போகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை கரெக்டான வழியா தெரியல. கரெக்டான வழியா என்னன்னு தடம் பார்த்தீங்களா? இது பக்கத்தில் சிறுத்தை இப்படி இருந்தால் கூட தெரியாது. அவங்க வரமா சொல்லுவாங்க சிறுத்தை போச்சு தம்பி அப்படிம்பாங்க.
சிறுத்தை என்னமோ நாய் போகிற மாதிரி சொல்கிறாங்க, சிறுத்தை போச்சு அப்படின்னு. காட்டுக்குள்ளி போகுது பாருங்க. அட இந்த கொடி இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, இது பேர் என்னன்னு தெரிஞ்ச கீழே கமெண்டில் பண்ணிட்டு போங்க. இது என்னமோ ஒரு என்னமோ சொல்லுவாங்களே, மறந்து போச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது மைண்டில், ஆனால் மறந்துட்டேன். அப்பா நம்ம வீரப்பனாரோட காட்டில் இருக்கோம். முள்ளு தான் நிறைய இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். எத்தனையோ வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருப்பேன். அதை விட இது பயங்கரமாக இருக்கும், பார்க்க இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அவர் 16 வயசுலேருந்து அந்த காடு மேடு கர்நாடகா கேரளா தமிழ்நாடுன்னு சொல்லி அவர் கால் வைக்காத இடம் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய வனம். எனக்கு முன்னாடி கேமரா காமிச்சிட்டு போகிறேன்னா தடத்தை பார்க்குறதுக்காக அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்க, ஏதாவது தெரியுதா? யானைகள்லாம் வந்துட்டு போயிருக்கலாம், மரம் செடி அதுவும் உடஞ்சி கிடக்குது. ப்ரோ ஐஎம் சிங்கிளாக வந்துட்டுருக்குறோம் ப்ரோ இந்த காட்டில். மோடி பெரிய பாறை. வாங்க, இன்றைக்கி வீரப்பன் வச்ச பணத்தை கண்டுபிடிக்கிறோம். உங்களுக்கெல்லாம் பங்கு பிரித்து கொடுக்குறேன். வேணுங்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்கப்பா, இந்த பாறை உடஞ்சி வந்துக்குது. இங்கெல்லாம் மேலேருந்து தேன் கொண்டு வருவாங்க, சுத்தமான தேனாக இருக்கும், பியூர் தேன். முள்ளு செம முள்ளு. இந்த புதையில எத்தனை வருஷம் இருந்தாலும் நம்மளால் கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயங்களா? அவர் கால் வைக்காத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவர் எங்கன்னு தேடுவீங்க, சுற்றியும் பாருங்க. ஓடி எங்கள் அம்மா எப்படியே தடம் அப்படியே போனால் அந்த கிராமத்துக்கு போயிடலாம். என்ன 2-3 கிலோமீட்டர் நடக்க முடியாது நம்மளால், ஒண்டியாக வேறு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா என்ன வேணாலும் நம்ம கண்ணில் பார்க்கலாம். நீங்கள் முன்னாடி பாருங்கள் எப்படின்னு தெரியுதா? செங்காந்தல் மலர் பூ அங்கே இருக்குது, அதில் கிழங்கு இருக்கும். இப்போ நிறைய வந்து பூ இருக்குது. நானே இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு 10-20 செடியாட்டம் பாட்டேன். இங்கே கிலோ 6000 ரூபாங்கிறாங்க, உண்மையான்னு தெரில. நீ தடத்தையே காணா, சும்மாடிய பூச்சி தடமே இல்லை. நம்ம வழி மாறி வந்துட்டோம். மேலே ஒரு தடம் போச்சு நல்லாவே. சரி, இது அலையிலேயே ஏறுறதுக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சா, அதில் ஏறி வந்தால் தான் தெரியுது இது தடம் இல்லை, தடம் ஆப்போசிட்டில் மேலே அப்படி போக மாட்டேங்குது. அதுதான் நான் அப்பயே நினச்சேன், இது 4-5 தடம் மட்டும் போகுது, ஏதோ தடத்தில் வழி மாறி போகணும். இப்போ மறுபடியும் ரிட்டன் அந்த இடத்துலேயே போகலாம். வீரப்பனாரோட காட்டில் வீரப்பனை தேடுறங்கிற பேரில் பல சம்பவங்கள் நடந்த ஏரியா, முக்கியமாக இந்த ஏரியா சொல்லுவாங்க. ஏன்னா எந்த மக்களை கேட்டாலும் இந்த இடம், இந்த ஏரியா ரொம்ப மோசம் தம்பி. அந்த டைமில் அதிரடிப்படை யாரையாவது கூட்டிகிட்டு வந்து சுட்டு வீரப்பன் காடு அப்படின்னு சொல்லி
சொல்லணும்னா இந்த ஏரியா தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு ஃபாரஸ்ட்டு, அந்தளவுக்கு வந்து பயங்கரமான இடமும் கூட. இது ஏகப்பட்ட தடங்கள் இருக்குது. ஒரே ஒரு தடத்தில் மாறி போனீங்கன்னா கூட நீங்கள் கர்நாடகா போயிடலாம். காட்டு சிலந்தி இதெல்லாம் கடிச்சதுன்னா பயங்கரமான விஷம், ஓட்டமாக ஓடுது பாருங்க, தெரியுதா? மோசமான சிலந்தி. அந்த சிலந்திலாம் கடிச்சதுன்னா அங்கங்கே கட்டி கட்டியே வீங்கி போயிடும். உங்களை அப்புறமேட்டுக்கு ஹைப் படத்தில் ஆன மாதிரி ஆயிடுவீங்க. சரி சாமி, மரமே சாஞ்சு போய்க்குது தடத்தில். என்னடா இது? அட மக்கா எப்படி போகிறது? நீங்களே பாருங்க, தடம் இது, தடத்துலேயே மரம் சாஞ்சிக்குது. வெட்டி விட்டுக்கிறாங்களா, யானைக்கு இது சாஞ்சு விட்டுச்சான்னு தெரியலையே. கருக்குங்குது. நம்ம காட்டுக்குள்ளேக்கிறோம். இப்படி யானை தான் வந்து தள்ளி விட்ருக்கோம். இது ஒரு தடம் மாதிரி வருது, ஆனால் அந்த தடத்தை ஒட்டி மரத்தை தள்ளி விட்டு போயிடுது. பாருங்க, அடியோட முறிச்சு முள்ளு மரத்தை தள்ளி விட்டு போயிடுச்சு. பாருங்க, என்னது வீரப்பங்காட்டில் இவ்வளோ பெரிய குகை இருக்காங்க பாருங்க, தெரியுதா? சாமி வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். என்ன பார்க்க தான் முடியாது மக்களே. முடியும் முள் ஆயா முள். சரி, உள்ளே போய் பார்க்கலாமா? உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிற எதனா இருக்குதான்னு தெரில. ஐயோ, எவ்வளோ மழை வந்தாலும் உள்ள ஜம்முன்னு இருந்துக்கலாம். சூ நினைக்கிறீங்களா? பார்த்தீங்களா எப்படின்னு? அப்படியே சாமி அந்த பாறைக்குள்ளே இருக்கோம். அந்தாண்டியும் கோக போகுது. இந்த பன்னிங்க வர தடம் மாதிரி தெரியுது. பண்ணியா சிறுத்தி, ஆனால் சிறுத்தை வந்ததுன்னா நான் ஓடலாம் தேவையில்லை, இவத்துக்கிட்டே உட்காந்துக்கலாம் ஜம்முன்னு. பார்த்துக்கங்க எப்படிக்குதுன்னு. சாமி, எவ்வளோ மழை வந்தாலும் மேலே ஒரு பாயை மட்டும் போட்டு ஜம்முன்னு படுத்துவாங்களாம். இன்னும் பார்க்கலாம். அப்படியே அத்தி பார்த்தீங்களா? ஓய், இங்கே இன்னமும் இருக்குது. வீரப்பும் காடுன்னா சாதாரண காடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ தெரியுதுங்களா மக்களே ஏன் பிடிக்க முடியல அவரை அப்படின்னு? அருகு ஒவ்வொரு கல் சந்தும் ஒவ்வொரு குகை மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இதுக்குள்ளே மலைக்குள்ளே அப்போ எவ்வளோ பாறைகள்லாம் இருக்கும் பாருங்கள், நினச்சி பாருங்கள். இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியுமா? ட்ரோன் விட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. நான் ஏதோ இருக்குது அந்த கல் மேலே, அங்கே அந்த மேலே இருந்தேன். ஒரு சின்ன ஒரு சந்து தான், அந்த சந்து தாண்டி வெளியே வந்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த பக்கம் இருக்கிறேன், கீழே இருக்கேன். நான் அந்த அப்படியே போய் சுற்றிக்கிட்டு இப்படி வந்துட்டேன். ஒரு மலையை விட்டு கீழே இறங்கின மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு பிட்டுக்குள்ளே இறங்கி வெளியே வந்ததும். இப்போ நம்ம அந்த வழியே மேலே போகிறோம். அதே வழியில் தான் போய் ஆகணும். வாங்க நான் அது எப்படின்னு பார்ப்போம். என்ன ஒன்று, எதுக்கிட்டேயாவது அடி வாங்காத போனால் சரி. சிறுத்தையோ கரடியோ ஏதோ அந்த உள்ள பூந்துருச்சுன்னு வையே, மவனே இன்றைக்கி அங்கே வர எனக்கு கிழிச்சு. அதுங்க இது வழியாகவே தான் ரிட்டர்ன் போகணும். எப்படி இது பாருங்க, இதுதான் தடம். வந்துட்டோமா மேலே?
கீழே சரிவாக இருக்குது. சரிவில் இறங்கி மேலே வந்தால் வேலை முடிஞ்சு போச்சு. சந்தனக்காடு மக்களே, சந்தனக்காடு. ஒரு கல் குகையும் பயங்கரமாக இருக்குது. அப்பா முள் இண்டு முள். அடாடாடாடாடாடா, தேவையில்லாமல் இந்த பக்கம் வந்துட்டு இந்த யானை தள்ளி விட்டு எவ்வளோ சுத்தம் பண்ணி வச்சுட்டு போய் இது பாருங்க. இதுதாங்க அந்த குகை. கீழே பார்த்தா தெரியுதா? இது கீழே இறங்கினோம்னா அப்படி செங்குத்தே கீழே போய் கீழே வெறும் பாறை. அதுக்குள்ளெல்லாம் போக வேணான்னு தான் ரிட்டர்ன் வந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்க, எதனால இருந்தாலும் தெரியாது நமக்கு. நம்ம காட்டு போயிலாட்டு நம்ம பாட்டுக்கு போய் அது மேலே ஏறி அது நம்ம மேலே வந்து ஏறி எதுக்கு வேண்டாத வேலை. நீங்களே பாருங்கள் இந்த காடு எப்படிதுன்னு. மோசமான காடுன்னு சொல்கிறேன்ல, ஏன்னு தெரியுதா மக்களே? இப்போ எந்த வழியில் எது போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி ஓடி அப்படி போய் உட்காந்துக்கலாம். நீங்கள் தேடி வர்றது என்ன சாதாரண விஷயமா? காட்டை அப்படி சங்கிலி வேலை போட்டு பின்னாங்களா? அட போங்கடா, உங்கள் சங்கிலி வேலை போட்டு பின்னி அவரை நீங்கள் பிடிச்சி கழட்டுன வரைக்கும். சின்னதாக ஒரு சந்து கல் தான். அது இப்படி இறங்கணும். ஒரு 100 மீட்டராட்டம் கீழே இறங்கிட்டோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு கம்மியாக தான் தெரியும் ஹைட்டு. அது கீழே அப்படி அது பாட்டு இறங்கி போகுது தடம். முன்னாடி கொஞ்ச தூரம் போனது இப்படி ஒரு தடம் போகும் மேலே. நம்ம எங்கேயோ வந்திருக்கோம், வழி தெரியாமல் போயிட்டுருக்குறோம். சூப்பர். அடுத்தது இன்னும் பயங்கரமான இடத்துக்கு உங்களை அழைச்சிக்கிட்டு போக போகிறேன். வந்த வழி. ஸோ இப்போ சத்தம் படாத போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதேதோ தேவையில்லாத சவுண்டெல்லாம், மரம் உடையிற சவுண்டெலாம் கேட்குது. ஓகே, இப்படி போகலாம். அந்த இடத்துல கரடி வந்து நான் இங்கே இருக்கிறேன்டா அப்படிங்கிறதுக்கான அடையாளம் பண்ணிட்டு போயிருக்குது. அதுக்கு இதுதான் டாய்லெட்டு போல் இருக்குது. இங்கே வந்து பெயிண்ட் வச்சுட்டு இருக்குது. சரி, நம்ம ஒன்று கரடி மேலே போயிருந்தால் மேலே தான் போயிருக்கணும். நம்ம மேலே கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். சப்போஸ் இருக்கிறதுக்கான அடையாளம் தெரிஞ்சால் ஒரே ஓட்டம் எடுத்த பிடிச்ச ஓட்டம் கீழே தான் போய் நிற்கணும். ஏன்னா அது நம்மளை கண்டுருச்சுன்னா துரத்த ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம அதை முன்னாடி இப்போ நம்ம அந்த காட்டுக்குள்ளே போகிறோம் மக்களே. அந்த காட்டுக்குள்ளே போகிறோம் வாங்க. இன்றைக்கி எதுக்கிட்டே அடி வாங்கிறது உறுதியாகி போச்சுருக்குது. ரூம் போதாது, உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. ஸோ பார்ப்போம். ஆனால் அரை மனசோடு தான் போயிட்டுருக்கேன். என்ன வேணாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீடியோஸ் அப்லோடு போட்டாச்சு. என்னதான் நடக்கும் நடக்கட்டும்.
அப்படியேங்கப்பா, நம்ம எங்கெங்கேயோ போயிட்டுருக்குறோம். தடங்களை மட்டும்தான் கண்டறிய முடியவில்லை. அம்மாடியா, அட இண்டு முள்ளு. ஓ எப்பா, இப்படி போலாம். முள்ளுக்கரடு எப்பா. இந்த காடு அவர் எப்படி கண்டுபிடிச்சி தடம் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிருப்பார். ஏதோ தடத்தில் போய் போயிட்டுருக்கிறேன். தடமாக கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப மூச்சு வாங்குது. அடேங்கப்பா, ஏதோ இது ஒரு வழி பாதை மாதிரி இந்த காட்டுக்குள்ளே வந்து காட்டுப்புறா பாருங்க உட்காந்துக்குது. கிரீன் கலர் புறா, பச்சை புறா. அரே சாமி, இப்போ நம்ம ஒரு வழியாக கீழேருந்து வந்திருக்கோம். நீங்களே பாருங்கள், இப்போ தெரியுதா காடு எவ்வளோ மோசம்னு. வாங்க பார்க்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி எப்படியும் 2 கிலோமீட்டர் வந்திருப்போன்னு நினைக்கிறேன். இதுலேயே தான் போகணும் போலக்குது. நான் தான் வழி மாறி வந்துட்டேன் நினைக்கிறேன். அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு கீழே பூந்து அப்படி போய் மறுபடியும் அந்த வழியில் எல் ஷேப்பில் மேலே ஏறி வந்து மறுபடியும் இப்போ தெற்கால போயிட்டுருக்கிறேன். இங்கே நிறைய தேன்லாம் இருக்கும், தேன் பூச்சி நிறைய இருக்குது. சரி, முன்னாடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சோம். அந்த தடத்தை கண்டுபிடித்து விட்டோம் வெற்றிகரமாக. இங்கே பாருங்க, காலெல்லாம் வெறும் முள். இப்போ நான் கீழே போனோம்னா மரம் சட சடன்னு உடையுது. எனக்கு தெரிஞ்சு யானை இங்கே பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே இந்த கேமரா சவுண்டு கேட்காது, இந்த நாய்ஸ் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கிறேன்னா, அதனால் இந்த மரம் உடையிற சவுண்டு எதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதில் தான் ஆல்ரெடி பக்கத்தில் இருந்தாலே இந்த மைக்கு கேட்க மாட்டேங்குது. இங்கேருந்து ஒரு 100 அடி தூரத்தில் இருக்கிறதா சவுண்டாக கேட்க போது உங்களுக்கு. பக்கத்தில் அங்கே என்ன மரம் உடையுதுன்னு போய் பார்க்கலாம். யானை தவிர்த்து கரடியாக இருந்ததுன்னா நான் கீழே போகிற வரைக்கும் எனக்கு விடாது. அதனால தான் நான் போக மாட்டேங்கிறேன். அது ஆல்ரெடி ஏகப்பட்ட கரடி குட்டி போட்டு வச்சிருச்சு. முன்னெல்லாம் 1-2 தான் தோட்டத்துக்கு வரும். இப்போல்லாம் வந்து தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கரடி, காட்டு பன்னி, ஏதாவது ஃபாரஸ்ட்லேருந்து இந்த பன்னிங்கெல்லாம் சுட்டுக்கொள்ள சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பன்னி கூட அவங்க சுடலை. அது பாட்டு தோட்டத்துக்கு வந்து இருக்கிற கிழங்கெல்லாம் பறித்து தின்னுவிட்டு போயிட்டுருக்குது. பிடிச்சி கொண்டு போய் வேறு பக்கம் விட்றாங்களாமா. எத்தனை பண்ணி விடுவாங்கன்னு தான் தெரியல. இது இருக்குது 1000-1500 பண்ணிக்கு மேலே. ஒவ்வொரு டைமும் குட்டி போட்டு கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரு 50 ஒரு கூட்டம் 50 ரூபாய் அப்படியே ஒரு கூட்டமாக வந்துட்டுருக்கு.
ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே நம்ம ஏகப்பட்டதும் நடக்கணும். இதுக்கே யாரும் அதிகமாக லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, எங்கடா நான் அலையிறது? சரி, உங்களுக்காக நான் ஒரு என்னவாக இருக்கும், முன்னாடி இன்னும் அந்த இடத்துல இறங்கி அது பாட்டுக்கு சட சட சடன்னு அந்த பக்கம் லைன் கிராஸ் ஆச்சு. என்னன்னு தெரில, ஆனால் இன்னமும் ஒன்று கிராஸ் ஆகுதுச்சு, அதெல்லாம் உறுதி. போய் பார்க்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். போயிருச்சா ஒரு வேளை, ஓடி போச்சுன்னு தான் நினைக்கிறேன். வெறும் முள்ளுப்பா. சரி, கல் சந்து. நான் ஏதோ ஒன்று ஓடிச்சுப்பா, பொத்தன்னு என்னவா இருக்கும் அதான் தெரியல, அதான் பார்த்துட்ருக்கேன். கண்ணா, குருவிங்கெல்லாம் கத்துது. இதுதாங்க இந்த யானையே கண்டா பயந்துருப்போம்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த முள்ளு தான். முத்துவில் மாட்டுச்சுன்னா வச்சுக்க, ப்ளஸ் 2ஆம் மணம் கிழிச்சு விட்ரும். இந்த குருவி கத்துச்சுனாவே ஏதோ ஒன்று இருக்கும் இங்கே, சும்மா அந்த குருவி கத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஆக்காட்டி குருவின்னு சொல்லுவாங்க, அதுக்கு நிறைய பேர் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது ஒரு பேர் தான். ஏன்னா அந்த பாறை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம மலைக்கு இன்னும் புளிக்கு தான் வரல, புளி தான் எனக்கு கொன்று போட்டாங்க. யாருக்குங்க தெரியும். எட்டின வரைக்கும் மழையாக தெரியுது பார்த்தீங்களா பின்னாடி. தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஃபுல்லும் அப்படியே மழை ஏறிட்டா மாட்டிக்கிட்டேன் முள்ளில். நினச்சேன் என்னடா மாட்டலன்னு, இப்போ தான் சொன்னேன் யானையே பயப்படும் அந்த முள்ளை கண்டுன்னு. அந்த முள் தான் இது ஃபுல்லாக அதே முள் தான் கம்ப்ளீட்டாக. இந்த காஞ்ச முள்ளே இப்படி ஒட்டிகிட்டு வருது சட்டையில். என்ன பங்காளி சௌக்கியமா? சரி மக்களே, நம்ம அப்படியே கீழே இறங்கி போகலாம். ஏன்னா நான் வந்தே இப்போ 1 ஹவருக்கு மேலே ஆக போகுது. 1 ஹவரில் 2 மணி நேரம் 2 கிலோமீட்டரை கடக்க முடியல. இதில் வேறு அவங்க படப்படப்பட மக்கள்லாம் மேலே ஏறி போயிடுறாங்க. நம்மளாம் இறங்கி போக முடியாது, இறங்க முடியாது. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கிறத பொறுத்து தான் நான் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தது வந்து சொந்த கிராமத்தில், அவங்க வீரப்பனுடைய சொந்த கிராமத்தில் நம்ம போய் பேட்டி எடுத்து வீடியோ அப்லோடு பண்ணுறேன் உங்களுக்காக. எம்மம்மா முள், இந்த முள்ளுங்கிறல்ல, அது என்ன முள்ளுன்னு கேட்குறீங்க? இது தாங்க அந்த முள். பாருங்க, இது சட்டையில் காலில் அப்படி ஒட்டிக்கிச்சுன்னா வரவே வராதுதா. பாருங்க, உழுவே உழுவாது இது. சரி,
அப்படியே புளி மாதிரி பிடிச்சிக்கும். அப்புறம் போய் அந்த பேண்டு கழட்டி தூக்கி தலையை சுற்றி எரிய வேண்டியதான். ஏன்னு கேட்டால் ஒட்டிக்கிச்சுனாலாம் அதை எடுக்கவும் முடியாது. எப்போ போட்டாலும் நறுக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் அதை நம்ம கரடி இருக்குங்கிறேன்னு. கரடி என்றைக்காவது பார்த்தியான்னு கேட்குறீங்களா? ஸ்ட்ரெயிட்டாக கீழே கிராமத்துக்கே தோட்டத்துக்கே வந்துட்டு போகுது கரடி இந்த கட்டிலேருந்து. ஆனால் இருந்தும் இந்த மலையில் பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஏகப்பட்ட பேர் ஆடு மேலே ஓட்டிகிட்ருவாங்க. என்ன வாரத்துக்கு ஒரு ஆடு மட்டும் வெளியே வராது. கரடி ஒன்றும் பண்ணாது. இந்த சிறுத்தை பசிக்கு அடித்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். அவங்க யார்ட்டையும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறதில்ல. எத்தனை பழகி போச்சு. அது இப்போது என்ன பண்ணுறது, ஒரு 50 அனுப்பிச்சி விட்டாங்கன்னா அதில் ஒரு ஆடு இருக்காது. நானும் அவங்ககிட்ட கேட்டேன், ஏங்க அப்படின்னா, இது சாதாரணங்க எப்படியா ஒன்று இறையாயிருது அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம போய் என்ன சொல்ல முடியாங்களே. இதுதாங்க வீரப்பங்காடு. வீரப்பங்காடுன்னு கேட்குறீங்களே. இப்போ நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, சுற்றி நம்ம அம்மா இந்நேரம் டைவ் அடிச்சிருப்போனா பாப்பா கீழே விழுந்துருப்பேன். இதுதான் வீரப்பன் காடு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதை விட இன்னும் பயங்கரமான காடுலாம் இருக்குது. உங்களுக்கு யாராவது வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வித்து பர்மிஷன் வாங்கிட்டு என்ன செலவாகும் பர்மிஷன் வாங்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகலாம். சும்மா ஒன்றும் அனுப்ப மாட்டாங்க யாரும். இப்போ நான் எந்த தரத்தில் போகிறது எனக்கே தெரில. முள்ளாக இருக்குது. ஒரு வழியாக நம்ம கீழே இறங்கிட்டுலாம் நினைக்காதீங்க. நாம் இப்போ தான் கொஞ்சம் பக்கமாக வந்திருக்கேன். நான் போனது ஒரு தடம், இப்போ நான் வந்தது ஒரு தடம், நான் கீழே இறங்குறது ஒரு தடமாக இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? சரி மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ஒரு 50,000 பேர் பார்த்தா தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான வீடியோவோ. அந்த கிராமத்துக்கு போய் யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு தான் போகணும். அந்த கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் அவங்கள குடிசை எப்படி போட்டு தங்கியிருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக நான் அப்லோடு பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள்.